சொசைட்டி கரெக்டா? நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை ஒர்க்கர்ஸ் வருது கண்டிப்பாக. இல்லை ஒர்க்கர்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க. they are alienated from the fellow workers. அதனால தான் they are divided. they become heterogeneous. alienation of the worker from his or her species essence as human being. ஓகேவா? alienation between workers. ஸோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக. ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக இருக்காங்க. ஐ மீன் ப்ரொடக்ஷன் தான் ப்ராசஸ். ஓகே, ப்ராடக்ட்டு இங்கே வச்சுக்கலாம். இப்போ நாலாவது என்னென்னா செல்ஃபு. செல்ஃப் வச்சுக்கலாம். இப்போ செல்ஃபை வந்து வில் டேக் இட், செல்ஃப்லேயே இல்லாதனால ஹி இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் த சொசைட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒர்க்கர்ஸ்லேருந்து எப்படி எலிமினேட் ஆனாங்க? இல்லை இருக்கிறது தான் எலிமினேஷன். ஏன் எலிமினேட் ஆகும்? ஏன்னா அவங்களுக்கே இண்டிவிஜுவலி தே ஹேட் இந்த இந்தியா வந்துடுச்சு. ஸோ த இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ் தே ஆர் ஸோ எக்ஸ்ப்ளாய்டட். அவர் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னும் 2 மணி நேரம் ஒர்க் பண்ணால் யூ லேர்ன் மோர் மணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு போய் சேர்ந்து ஒரு சினிமா பார்க்கறதுல இல்லாமல் இன்னும் அந்த 2 மணி நேரத்தில் வேலை பார்க்கலாமே. ஸோ வேலை பார்த்து தே ஹேவ் ப்ளஸ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ்னால தே ஆர் ஏலியேட்டட் ஃப்ரம் த ஒர்க்கர்ஸ். ப்ளஸ் அதே வேலையை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுறாங்க? தே பிகம், அது ஒரு லேபருங்கிறதே ப்ராடக்ட் ஆகிடுறாங்க. அவங்களே ஒரு ப்ராடக்ட் மிஷின் மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ நம்ம வந்து காலையில் வந்து 10 மணி ஆச்சுன்னா ஃபேக்ட்ரியில் போனோமா திருப்பி 6 மணிக்கு வெளியில் வரணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தே ஆர் எலினேட்டட் ஃப்ரம் த செல்ஃப். அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் போயிடுது. ஒன்ஸ் ஒன் க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் அந்த ஐடியாலஜியே இருக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும். திஸ் இஸ் alienation from the self. So alienation is the distorted form of humanity's objectification of its species being takes under capitalism. Under capitalism, the fruits of production belong to the employers, who appropriate the surplus created by others, and in so doing generate alienated labor. Marx attributes 4 characteristics to such labor. சரியா? 4 categories என்ன? alienation of the worker from his or her species essence as a human being rather than an animal. Okay, so that is அது சொசைட்டிங்கிறீங்களா செல்ஃபுங்கிறீங்களா? இல்லை, அதாவது alienation of a worker from his own or her own species essence as a human being rather than an animal. ஸோ எல்லாரும் ஒரு அனிமல் மாதிரி இருக்காங்களா? What does this sentence mean? ஓகே, ஸோ இண்டிவிஜுவலாக இருக்காங்க எல்லாமே, ஒரு குரூப்பாக இருக்கணும் இல்லாமல் எல்லாமே அனிமல்ஸ், ஒரு ஆட்டு மந்தைங்கள் மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் alienation of the alienation between workers. அது எதனால்? since capitalism reduces the labor to a commodity to be traded on the market rather than a social relationship. ஒரு லேபருங்கிறது ஒரு ஃபோர்ஸாக இல்லாமல் இட் இஸ் ரெடியூஸ்ட் டு மியர் அ ப்ராடக்ட். ஒரு அது லேபருங்கிறது ஒரு ப்ராடக்ட். ஸோ அப்படிங்கிறதுனால இட் இஸ் எக்ஸ்சேஞ்ச், they are alienated from the workers. அடுத்து alienation of the worker from the product, since this is appropriated by the capitalist class. ஸோ capitalist class தான் அந்த ப்ராடக்டை வச்சுக்க போகிறாங்க, அவங்க தான் விற்க போகிறாங்க. ஸோ இவருக்கு அந்த ப்ராடக்ட் வாட் ஹீ ப்ரொடியூசர்ஸ் அந்த ப்ராடக்டே கிடைக்கல. ஸோ அந்த லாஸ்ட் வந்து and finally alienation from the act of the production itself, such that work comes to a meaningless activity offering little or no satisfaction. ஸோ இப்போ க்ளீனாக புரிஞ்சிருச்சா 4 திங்ஸ்? என்னென்ன? என்னென்ன? சொசைட்டி ஃபஸ்ட்டு வந்து சொசைட்டியா? சொசைட்டி
workers, product, process. ஸோ பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு தான். இதை மறந்துடாதீங்க, நானும் மறக்கக்கூடாது, நீங்களும் மறக்கக்கூடாது. நான் மறந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ சொசைட்டி, ஒர்க்கர்ஸ், ப்ராடக்ட், ப்ராசஸ். ஸோ சொசைட்டியில் ஏன் எப்படி வர்றாங்க? ஸோ தே பிகம் குரூப் ஆஃப் அனிமல்ஸ். இதிலே மேபி நம்ம செல்ஃபும் எழுதலாம், செல்ஃபும் இல்லாமல் போயிடும். சரியா? ஒர்க்கர்ஸ் வந்து எதனால் ஒரு ப்ராடக்ட் ஆயிடுறாங்க. தே பிகம் அ ப்ராடக்ட், லேபர் ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லேபரே ப்ராடக்ட் ஆனதுனால இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸாக இருக்காங்க. தே ஆர் நாட் பாண்டட். ப்ராடக்ட் ஏன் எப்படி? பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு கேபிட்டலிஸ்ட். ஓகே, இனிமேல் சம்மோனல்ஸ் சொல்லக்கூடாது. ஏன்னா சம்மோனல்ஸ் யாருன்னு யாருக்கு நமக்கு தானே தெரியும். ஸோ இனிமேல் சம்மோன்வெல்ஸ், அதர்ஸ் சொல்லக்கூடாது. பி ஸ்பெசிஃபிக், பிலாங்ஸ் டு கேபிட்டலிஸ்ட். அடுத்து ப்ராசஸ் வந்து பிகாஸ் அந்த ப்ராசஸே அவங்க தே திங்க் மீனிங்லெஸ், மோனோட்டோனஸ், நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கீ டேர்ம்ஸ் ஃபார் ஏலினேஷன். ஸோ இப்போ ஏலினேஷன் இப்போ பார்த்துட்டே இருந்தோம். ஸோ எப்படி எழுத போகிறோம்? இப்போ இன்கேஸ் எக்ஸ்பிளைன் ஏலினேஷன் ஃப்ரம் கார்ல் மார்க்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து ஏலினேஷன் இஸ் நத்திங் பட் எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் வந்து எதனால் வருது? ஸோ நார்மலி வந்து எனி கொஸ்டின் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா ப்ரிப்பேர் மேபி 5 to 6, மேபி ஈவன் 10, as many number of questions you prepare. அதுக்கப்புறம் we will order it. So what is alienation? Why alienation is caused? Who is responsible for alienation? Who is affected? Who is causing it? Who is affected? From what are its types? Where it occurred? Solutions if any. Where are the questions? Okay, how? ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டு அதை கரெக்டாக நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா we will be successfully answering the question. ஸோ இப்போ வந்து ஏலினேஷன் பற்றி பார்த்துட்டு இருந்தோமா? ஏலினேஷனில் ஏலினேஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்குலாம் அப்படியே ஆன்சர் எழுதுங்க. ஏலினேஷன், வாட் இஸ் ஏலினேஷன்? எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட். இன்னும் கரெக்டான கீவேர்ட்ஸ் மட்டும் நான் எழுதுறேங்க. ஓகே, எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட். எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் ஒன்று போதும், just one line for. சரி, why is alienation occurred? Why alienation occurs in capitalist society? இல்லைனா where does it occur? Where it occurred? Capitalist society. Okay, so why it occurs? Exploitative nature of the capitalists. Okay, exploitation. வேற என்ன எழுதலாம்? எக்ஸ்ப்ளாய்டேஷன் மட்டுமா? இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லலாம்ல? அதெல்லாம் டைப்ஸ் ஆர் attributes ஆஃப் ஏலினேஷன். ஸோ ஏன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மட்டும்தான் காரணமா? எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணால் உடனே ஏலியன்ட் ஆயிடுவீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். why alienation occurred? Exploitive nature of capitalist society ன்னு சொல்லிட்டாரு. Then capitalist profit, acute appropriation of surplus. ஓகே, அட்லீஸ்ட் ஓகே, இந்த எக்ஸ்பிளனேஷனையாவது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வெறும் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? டக்குன்னு கடைசி சீனில் வந்து சண்டை போடாமல் துப்பாக்கி சுட்டுற மாதிரி டக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை இன்னும் கொஞ்சம் மேபி இந்த கீ டேர்ம்ஸ் எல்லாம் போட்டு, ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் சரி bourgeois by, I mean exploitation of bourgeois, I mean produced by bourgeois. Explanation ஏன் வந்துச்சு? exploitation of laborers by bourgeois. ஓகே, விட்டுருங்க, பார்த்துக்கலாம். அது அதில் வரட்டும், நம்ம அதில் எழுதிக்கலாம். Then who is causing it? Maybe what is causing it? Who is causing it? வந்து சோஷியாலஜியில் வந்து what is causing? What is causing? இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு என்ன செட்டப், எப்படி எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்.
சரியா? ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் இப்போ ஆஃப் லேபர்ஸ் வர்றதுக்கு காரணம் என்ன? கேபிட்டலிஸ்டிக் ஐடியாஸ் நம்ம பார்த்தது தான். எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதர் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் டிசைன்டு டு பெனிஃபிட் த கேபிட்டலிஸ்ட்ஸ். அதுதான் இதுக்கு காரணம். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு வந்து கேபிட்டலிஸ்ட் ஐடியா மட்டும் காரணம் கிடையாது. கேபிட்டலிஸ்ட் ஐடியா ஒரு கோர் ஐடியாவாக இருக்குது. கரெக்ட். கேபிட்டலிஸ்ட் ஐடியாவுன்னு சொல்லக்கூடாது. தட் கேபிட்டலிஸ்ட் ஐடியா இஸ் an economic idea. So that capitalist idea becomes the base of the society. Difference of base structure to the social infrastructure has called both production the concept of the MOP determines factors of production is tending towards economy. Other social structures are based on இல்லை மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேணாம். அதுக்கு சிம்பிளாக, ஏன்னா இப்போ நம்ம ஏலினேஷனை பற்றி போனால் ரொம்ப டீவியேட் ஆயிரும். ஸோ இப்போ ஏலினேஷன் பற்றி எழுதும் போது வாட் இஸ் காசிங் திஸ் லேபர் ஏலினேஷன் பார்த்தோம்னா இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் தானே. த சோஷியல் இன்இக்வாலிட்டி, சம் இன்இக்வாலிட்டிஸ் தேர். கரெக்டா? இருக்கு இன்னும் ஓனர்ஷிப் ஆஃப் கேபிட்டல். ஒருத்தவங்ககிட்ட கேபிட்டல் இருக்குது, ஒருத்தவங்க கேபிட்டல் இல்லை. அதுதான் இன்இக்வாலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் என்னென்னா தேர் இஸ் அன் இன்இக்வாலிட்டின்னு எழுதுவோம் நாங்கள். ஸோ தேர் இஸ் அன் இன்இக்வாலிட்டி which leads to exploitation. சரியா? எக்ஸ்ப்ளாய்டேஷன். இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனால ஏலினேஷன் வந்துச்சு. கரெக்டா? இந்த இன்இக்வாலிட்டி எதனால் வந்துச்சு? நம்ம சோஷியல் ஸ்ட்ரக்சர் கீழே எக்கனாமியை வச்சுட்டு மேலே வந்து ஸ்டேட்டு ரிலீஜன் இருக்கிறதுனால ஸோ இங்கே பணம் இருக்கவன் வந்து இதை டாமினேட் பண்ணுறான். கரெக்டா? ஸோ திஸ் சோஷியல் ஸ்ட்ரக்சர் has given inequality. This inequality leads to exploitation. Exploitation in the form of appropriation of surplus value. SV ன்னு போடுறேன். ஓகே. ஸோ தி surplus value கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும்போது continuous, it goes on continuously, so it leads to alienation. கரெக்டா? ஸோ இப்போ இங்கே என்ன எழுதலாம்? What is causing it? The unequal structure where the economic infrastructure determines the social institutions, leads to advantageous position of maybe capitalists. அதனால they tend to exploit the laborers. அதுக்கப்புறம் என்ன டைப்ஸ் இருக்கு? ஸோ மார்க்ஸ் attributes 4 types of alienation அப்படின்னு சொல்லிட்டு one is alienate from the fellow society as he becomes animal னு போடுறாதீங்க. இது டைப்ஸ் சார் இல்ல it has ஃபார்ம்ஸ் sequentially it has happened. No, sequence இல்லை வேணாம். மேபி இது சீக்வன்ஸாக எழுதிக்கலாம், பட் இட்ஸ் நாட் நெசசரிலி இட் ஷுட் பி இன் ஆர்டர். இல்லை அப்படிலாம் இல்லை, நாட் நெசசரிலி இன் தட் ஆர்டர். அவர் எதுவும் ஆர்டராக சொல்லலை. ஸோ 4 ஃபார்ம்ஸ் இல்லை ஆட்ரிபியூட்ஸ் அந்த ஏதாவது காமனாக எழுதிக்கோங்க. ஃபார்ம்ஸ்னு சொல்ல முடியாது, டைப்ஸ்னு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ 4 ஃபார்ம்ஸ்னு எழுதிக்கோங்க. இல்லை 4 alienated from 4 things. A labor is alienated from 4 things. One is from society, alienated from product, from fellow workers and production. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருப்பார்? இது நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணால் தான் வேறு இந்த ஃபில்லர்ஸ் வரும். அண்ட் அக்கார்டிங் டு மார்க்ஸ் alienation is inevitable. இப்போ பார்த்தோம் காலையில். alienation is inevitable in the society due to capitalism. ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராசஸ் ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இனி எதாவது சொல்யூஷன் இருக்கா? கொடுத்துருக்காரா? மேபி பொருள் கம்யூனிசம் வந்தால் தான் இது போகும். அந்த ரிவல்யூஷன் மேபி அதையும் கூட எழுதலாம். இந்த இதனால் வந்து ஏலினேஷனால தான் தே ஸ்டில் கிளாஸ் இன் இட் செல்ஃபாக இருக்காங்க. ஸோ இப்போ சொல்யூஷன் எப்போ? அவங்க கிளாஸ் ஃபார் இட் செல்ஃபாக மாறி ரெவல்யூஷன் வரும்போது முடியும். ஹோமோஜீனியஸ் ஆகி ஏலியேஷன் வெளியில் வந்தால் தான் ஒரு ரெவல்யூஷன் வந்து டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் ப்ரொலிட்ரேட்ஸ் வரும். ஸோ அப்படி சொல்லி முடிச்சிட்டோம்னா there will be a complete answer. அடுத்து என்ன டாபிக்? போதுமா ஏலியனேஷன் இல்லை வேறு ஏதாவது பார்க்கணுமா ஏலியனேஷனில்? இல்லை இனி அடுத்து நம்ம கால் மார்க்ஸை கிரிட்டிசைஸ் மட்டும் தனியாக பண்ணுவோம். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கால் மார்க்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். ஆட் பண்ணலாம். இல்லை ஆனால்
ஏலினேஷன் ஆஃப் கால் மார்க்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னால் கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம். கிரிட்டிக்கலி இல்லைன்னா எக்ஸாமின் த கான்செப்ட் ஆஃப் ஏலினேஷன் ஆஃப் கொடுத்தாங்கன்னா when you are asked to examine you should examine as positive and negative. கரெக்டாக தப்பா you have to analyze அனலைஸ் பண்ணலாம். ஆனால் explain with reference to அப்படின்னா just explain அவ்வளோதான். ஸோ அந்த கிரிட்டிக்கல் எக்ஸாம்னு சொல்லும்போது ஏலியனேஷன் பற்றி எழுதணும். கண்டிப்பாக எழுதணும். எழுதி தான் அந்த ஆமாம். ஸோ இந்த கான்செப்ட் ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக கொண்டு வந்து இது ஆமாம் நீங்கள் அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி எழுதணும்னு வந்துச்சுன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா எலினேஷனை வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டாக நீங்கள் ஒரு பேராகிராஃப் மேபி 2 பேராகிராஃப்ஸில் எழுதிட்டு ரிமைனிங் அதர் திங் அதை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஐ மீன் அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே சொல்லணும். சரியா? ஸோ இப்போதைக்கு சிம்பிள் கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். வாட் இஸ் எலினேஷன் அக்கார்டிங் டு கால் மார்க்ஸ் அது மட்டும் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நான் ஒரு இது படித்தேன் கமோடிட்டி ஃபெட்டிசிசம் படித்தேன். அது இம்பார்ட்டன்ட். கமாடிட்டி ஃபெட்டிசிசம் ஃபெட்டிசிசம்னா என்ன ஃபர்ஸ்ட்? தியோலாஜிக்கல்ல இல்லை நார்மலி ஃபெட்டிசிசம்னா என்ன? No, we don't have any particular reasons and causes of reasons. We will imagine. பைத்தியமாக இருக்குதா ஒரு பொருள் மேலே பைத்தியமாக இருக்குது liking for something is fetish. சம்படி அதான் பைத்தியமாக இருக்குது. ஸோ பொருள் மேலே பைத்தியமாக இருக்குது. மக்களே இப்போ வந்து பொருள் மேலே தானே பைத்தியமாக இருக்காங்க. they are behind materialistic idea. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர் நிறைய தோடு மட்டும் வாங்குவாங்க. ரீசனே இருக்காது. they will not even wear it. சில பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பென் வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ they are fetishes again maybe obsess. what is obsession? you are obsessed with. அதுலேயே இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல் போனால் இட் இஸ் ஃபெட்டிசிசம். மேபி அது கமாடிட்டி ஃபெட்டிசிசம்ங்கிறது கோயிங் பிஹைண்ட் கமாடிட்டிஸ். ஸோ அது தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ இப்போ அடுத்த டாபிக் என்ன பார்ப்போமா? கால் மார்க்ஸில் உங்களுக்கு பிடிச்ச கான்செப்ட் என்ன கால் மார்க்ஸ்லேயே? சரி ஏலியனேஷன் அடுத்து ரெண்டாவது பிடிச்சது மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் சரி இப்போ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவார். சரி இப்போ இதில் எரேஸ் பண்ணிடுவோமா? அடுத்து மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சு இதே மாதிரி எழுதுவோமா? இதே மாதிரி எழுதிடுவோம் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனா. ஸோ இப்போ நம்ம ஓகே வாங்க சொல்லலாம் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ வாட் இஸ் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்? types of mode of production, parts of mode of production, example of mode of production, where do you find, where is mode of production, அதுக்கப்புறம் how it why mode of production is important maybe, why is it important, what is its relationship with some other thing, R by S is relationship. Okay. what changes it made to the society. Okay, what changes it made. Okay. Okay, what is its importance? Okay, what changes it made. அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும் ஏதாவது கொஸ்டின். இது இல்லாத இன்னும் 2 கொஸ்டின் சொல்லணும். இல்லை சொல்லலாம் நிறையா. சரி அப்படி இல்லைன்னா இப்போ ஆன்சர் மட்டும் சொல்லிட்டே வாங்க. What is mode of production? சொசைட்டி வந்து ஒரு லெவல் மேலே அப்படி போயிட்டே இருந்துச்சு. சரி இல்லை ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் தான். நம்ம நேற்று என்ன பார்த்தோம்? அப்போ என்ன பார்த்தோம்? எலினேஷன்னா என்ன சொன்னோம்? சிம்பிளி எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் ஃப்ரம் சம்திங். ஸோ இப்போ ஏலினேஷன் மாதிரி அது மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன? பீப்புள்ஸ் வந்து மெட்டீரியல்ஸும் வந்து மெட்டீரியல்ஸும் டிபெண்ட் பண்ணி மேபி அதான் இப்போ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனை மேபி அதை ரெண்டாக பிரிங்க. மேபி மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனை டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ வாட் இஸ் ப்ரொடக்ஷன்? ஸோ ஃபஸ்ட்டு அப்படி பிரிக்கலாம். ஸோ அதே தான் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன்னா என்ன? ப்ரொடக்ஷன்லேருந்து அந்த ப்ரொடக்ஷனை உருவாக்குற வழி தானே மோடு. ஸோ அப்போ ப்ரொடக்ஷன்னா என்ன? ஒரு சொசைட்டியில் இது அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஆக்ட் as per Karl Marx. So every society produces
using a certain way, which he terms as mode of production. So mode of production define பண்ணியாச்சு. So production ங்கிறது என்ன பண்ணோம்? கரெக்டா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதான் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்போ ப்ரொடக்ஷன் சொல்லிட்டோம். ப்ரொடக்ஷன் இஸ் the first historical act. So a society produces using mode of production. So mode of production has two parts. Force of production. Okay. Partல வந்து forces of production, relationship of production. சரி. What are its types? இங்கே ஏதாவது இருக்கா டைப்ஸ் ஆஃப் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏதாவது இருக்கா இல்லையா தான் நீங்கள் தான் சொல்லணும். பரவாயில்ல தப்பாக தான் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வாட் மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு, பார்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ்? டைப்ஸ்னா ஒவ்வொரு சொசைட்டிலையும் இப்போ பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? இல்லை ஸ்டேஜஸ் அதெல்லாம் சொசைட்டி, ஸ்டேஜஸ் ஆஃப் சொசைட்டி. அதில் வந்து இப்போ வந்து ஒரு சொசைட்டியில் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் சேஞ்ச் ஆச்சு. சொசைட்டி சேஞ்ச் ஆச்சு. எதனால் சேஞ்ச் ஆச்சு? மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால சொசைட்டி சேஞ்ச் ஆச்சு. ஸோ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆச்சு? இந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எய்தர் ஒன் ஆர் டூ, எனி ஆஃப் திஸ் சேஞ்சஸ் இட் ஆல்டர்ஸ். சரியா? One mode of production is hunting and gathering. Another mode of production is agriculture. இல்ல slaves. அதான் சரியா? So mode of production இதெல்லாம் types. So Marx என்ன how he relates mode of production to evolution of society? So simple society ல இருந்து this mode of production change ஆக it becomes more complex னு கூட சொல்லலாம். Simple society இருந்தபோது hunting and gathering was there, simple mode of production. And mode of production le example வந்து hunting was the force and community owned it, that is relationship of production. So when they owned, when they produce, it brings out equality. So this society la வந்து கொஞ்சம் கொஞ்சமா scientific knowledge வரும்போது it becomes more complex. கரெக்ட்டா? வேற என்ன இதுல ஆட் பண்ணலாம்? ஏதாவது இதில் எவ்வளோ தூரம் நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் இட் வில் பி என்ன சொல்ல ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பேப்பர். இல்லைனா எழுதிட்டு போய் பார்ப்போம், வில் பி நோ பாயிண்ட்ஸ் டு ரைட். 200 வேர்ட்ஸில் 150 வேர்ட்ஸோடு நின்றோம். திருப்பி அப்புறம் அதே எழுதணும். அக்கார்டிங் டு மார்க்ஸ்னே ஒரு 10 டைம்ஸ் எழுதணும். 30 வேர்ட்ஸ் வந்துடும். ஸோ அப்படி எழுதக்கூடாது. ப்ளஸ் மார்க்ஸோட இப்போ சொன்னோம் இல்லையா, ஹிஸ் மெட்டீரியலிஸ்டிக் ஐடியாஸ். ஸோ இதெல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் ஐடியாவா? ஸோ ஹிஸ்டாரிக் மெட்டீரியலிசம் கூட இதில் நம்ம வி கேன் இன்க்ளூட். ஸோ எங்கெல்லாம் நம்ம படித்தோம், எதெல்லாம் மார்க்ஸ் பற்றி படித்தோமோ வி ஹேவ் டு பிரிங் டுகெதர். ஸோ ஒரு ஹிஸ்டாரிக் மெட்டீரியலிசம்னா திஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளேஸ் த இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி. கரெக்டாக? வாட் இஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ்? திஸ் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அக்கார்டிங் டு மார்க்ஸ், which is responsible for the evolution of society, which makes the society more and more complex. Correcta? இல்ல evolution இல்ல complex னு சொல்லல, but it இல்ல simple compound, complex compound, triple compound ங்க தர்க்கம் தான் சொல்லிருப்பாரு. But what we say is as evolution நார்மலாவே society evolve ஆகுதுனாலே it becomes complex. ஏன்னா எவால்வ் ஆகும்போது எப்பயுமே ஒரு குழந்தையிலேருந்து பெரிய ஆள் ஆகிற மாதிரி தான். வயதானவங்களும் திருப்பி குழந்தை மாதிரி தான். பட் ஸ்டில் தேர் நாட் சைல்டு, தேர் நாட் சில்ட்ரன். ஸோ வந்து சொசைட்டி எவால்வ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான். சரியா? அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளில் என்னென்ன பார்த்தோம், அவர் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் டைப்ஸும் ஒன்று தான். சரியா? ஹண்டிங் அண்ட் கேதரிங், லேபரர்ஸ், slaves. இல்லை இப்படி எழுதலாம், ஸ்லேவரி மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன், மாஸ்டர் அண்ட் சர்ஃப்டம், மாஸ்டர்ஸ் அண்ட் சர்வ்ஸ் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஏன்ஷியன்ட் ஸ்லேவரி மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதெல்லாம் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன்
தான் சேஞ்ச் பண்றதுக்கு ரீசன் அப்படின்றது அதெல்லாம் சேஞ்ச் ஆமா. அதாவது மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. அது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ரிலேஷன்ஷிப் ப்ரொடக்ஷன் டோட்டல் சேஞ்ச். மாஸ்டர்ல இருந்து லார்ட் ஆகிறதும் லார்ட்ல இருந்து பூர்ஜுவா வர்றதும் வந்து ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அவங்களோட சேஞ்ச் தான் மேஜரா இருக்கு. ஸோ இதுதான் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட மேஜர் சேஞ்சும் நம்ம புரியுது அவர் என்ன சொல்றாருன்னு. சார் மாஸ்டர்ல இருந்து லார்ட் ஆகுறதும் அதாவது பூர்ஜுவால இருந்து போர்லெஸ் ஆகிறதும் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பெருசா, ஆர்ஓபி பெருசா? ஃபர்ஸ்ட் 4 சொசைட்டி சொல்லுங்களேன். என்னென்ன இருந்தது? பிரிமிட்டிவ், ஏன்ஷியன், இல்லை எதில் விட மிஸ் ஆகுது மாதிரி இருக்கு. ஏன்ஷியன், ஸ்லேவ், ஓகே, பிரிமிட்டிவ். சரி, இப்படி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சொசைட்டிலேருந்து இந்த சொசைட்டி ஆனதுக்கு ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மாறிச்சா, ஆர்ஓபி மாறிச்சா? இந்த சொசைட்டிலேருந்து இந்த சொசைட்டி போகிறதுக்கு இந்த எஃப்ஓபி மாறிச்சா, ஆர்ஓபி மாறிச்சான்னு கேட்குறாரு. ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, there is more importance to ROP in terms of capitalist society. கிட்டத்தட்ட அதான் சொல்லுவீங்களா? அதான் சொன்னீங்களா? வேற ஏதாவது சொன்னீங்களா? எல்லா சொசைட்டிஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கும் ஒரு ட்ரைபல் பிரிமிட்டிவ் சொசைட்டி, ட்ரைபல் சொசைட்டில இருந்து ஒரு ஏன்ஷியன்ட் சொசைட்டிஸ் அக்ரிகல்ச்சர் சொசைட்டிக்கு someone has to get more power. ஸோ அப்படிதான் அந்த ஏன்ஷியன்ட் சொசைட்டி வந்திருக்கும். அப்போதான் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கான்செப்ட் வரும். ஸோ அந்த ஆர்ஓபி தான் எல்லா சொசைட்டிக்கும் will be the main structure of the change அப்படிங்கிறது. ஒரு சொசைட்டி மாறுறதுக்கு structure of the change வந்து will be provided by ROP. FOP ஓட changes will be minimal in every part of society. ஓகே, இப்போ இந்த ஆக்சுவலி இந்த ஆர்குமெண்ட் இல்லை எங்கேயுமே. மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ரெண்டுமே தான் முக்கியம். அவர் ரொம்ப நீங்கள் ஆர்ஓபிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா யூ ஆர் பிகமிங் மோர் கம்யூனிஸ்ட். ஏன்னா இது வந்து டாக்ஸ் மோர் அபவுட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரிலேஷன்ஷிப் கூடுது, ரிலேஷன்ஷிப் தான் டிஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டோம்னா மேபி யூ ஆர் ப்ரோ கம்யூனிஸ்ட். ஸோ ரிலேஷன்ஷிப் இது பண்ணிட்டோம்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் போயிடும். வாட் யூ செட் இஸ் கரெக்ட். ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நம்ம ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷனோ ஃபோர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோ கம்பேரிசன் வேணாம். ரெண்டுமே முக்கியம். நம்ம வேல்யூ நியூட்ரலாக இருந்துக்கலாம். எழுதலாம். ஆனால் இது என்ன சொல்கிறது, எழுதலாமா கூடாதான்னு தான் தெரில ஃபேக்ட். எழுதுங்க, அது எப்படியோ அந்த அந்த கான்டெக்ஸ்டில் கரெக்டாக வருதா இல்லையானுங்கிறத பார்த்துக்கலாம். ஆமாம், ஏன்னா ரொம்பவும் கம்யூனிஸ்டாக எழுதிட வேணாம். ஸோ வேறு என்ன இருக்குது? வாட் சேஞ்சஸ் இஸ் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்? இல்லை, மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனை மாறுறதுக்கு காரணம் மேபி ஆர்ஓபி மாறுறதுக்கு காரணம் அதனால ஆர்ஓபி மாதிரி மேபி அது மார்க்ஸ் எதுவும் சொல்லலை. சரி, ஓகே, இதை விட்டுலாம். எதுவும் சொல்லலை, மார்க்ஸ் எதுவும் சொல்லலை. இதுக்கு எதுக்கு முன்னால் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மாறுதுன்னு சொல்லலை. Mode of production is margin கேட்கல சார். What changes mode of production has done in society அப்படின்னா society vary ஆகுதுல. Okay, what changes it has done? What changes mode of production has gone na evolution of society. ஸோ இப்போ ஓரளவுக்கு மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மட்டும் கேட்டாங்கன்னா எழுதிடலாமா? ஸோ மோட் ஆஃப் அப்படியே இது நம்ம ஆர்டர் பண்ணலாம். இப்போ வேகமாக பார்த்துட்டோம். ஸோ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனா என்ன சொல்லணும் நீங்கள். அதை ப்ரொடக்ஷனுக்கு என்ன ப்ரொடக்ஷன்னா சொசைட்டி ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனா வாட் ஆர் த வேஸ்ட் ப்ரொடியூஸ், அதோட டைப்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ். டைப்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹண்டிங் அண்ட் கேதரிங், லேபரர், ஸ்லேவரி மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனு. அதோட 2 பார்ட்ஸ் இருக்குது. ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன்.
இந்த Parts. டிஃபரன்ஸ் சொசைட்டிஸ் இன்ட்ரோ듀ce பண்றாங்க primitive சொல்லிட்டா இல்லை நம்ம மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பற்றி பேசும்போது ப்ரிமிட்டிவ் சொசைட்டி இருந்தது எல்லாம் வேணாம். இதை வந்து ஜஸ்ட் அது ஒரு எக்ஸாம்பிளாக கொண்டு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ப்ரிமிட்டிவ் சொசைட்டி த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வாஸ் இது. Subsequently, when the mode of production changed, it resulted in the ancient slavery society. When the society evolved, the mode of production changed to the slave women, serfs and landlords. சரியா? எக்ஸ்பிளைன் பண்ணல சார் கரெக்ட்டா சோ we get more points. அதான் more points எழுதுறது தப்பு இல்லை, ரொம்பவும் எலாபரேட்டாக போயிடக்கூடாது. டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டெக்ஸ்ட். இல்லை மார்க்ஸ்னா எம்ஏ ஆர் எக்ஸா கேஎஸ் சரி, அதான் டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின். நம்ம அதுக்கு கொஸ்டின் பார்ப்போம். இனிமேல் வந்து கொஸ்டின் பார்க்கும்போது இப்போ நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். ஜென்ரலாக பார்க்கும்போது we can அதாவது இதை தனியாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா we are talking about mode of production. If we are talking about evolution of society according to Karl Marx, na we have to explain all this. இதிலிருந்து இங்கே போகிறோம். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? கிளியரா இல்லை சொல்லுங்க. how சரி ஓகே now we'll see human evolution. So evolution of society according to Karl Marx. இதுக்கு என்னென்ன எழுதலாம்? evolution of society. historic details maybe it starts with historical materialism அவர் சொல்லியிருக்காரு. தென் எந்த ஸ்டேஜ்லேருந்து எந்த ஸ்டேஜுக்கு போச்சுன்னு எழுதுகிறோம். from what to where, from where to where, primitive to capitalist என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருந்துச்சு. ஓகேவா? கம்யூனிஸ்ட் மாறிடுன்னு சொல்லிட்டு அது மாறிடும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் தான் சொன்னீங்க டிக்டேட்டர்லாம் பண்ணுவாங்கன்னு. ஆமா சார் அது மாறல மாறல மாறிடுன்னு சொல்கிறாரு. அப்புறம் பொறுத்த வரைக்கும் எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி. ஸோ அப்புறம் இதுக்கு என்ன வாட் ஆர் த ரீசன்ஸ்னு சொல்கிறாரு திருப்பி எம்ஓபி. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா mode of production becomes secondary. So evolution of the society becomes primary. நம்ம கொஸ்டினோட கோர் ஆன்சர் எது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சொசைட்டி இருந்தது, அது எப்படி சேஞ்ச் ஆச்சு. இங்கே வந்து mode of production is the primary. அதில் இந்த evolution of society வந்து we are substantiationக்காக யூஸ் பண்ணுறோம். We are substantially using that, I mean we are using that for substantiation there. இங்கே வந்து mode of production வந்து ஒரு substantiation யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே mode of production சின்னதாக இருக்கும். இது ரெண்டும் சேர்த்து 60 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா பெருசாக இருக்கலாம். ஆனால் இப்போ எப்படி அது கேட்குறதில்ல. ஓகேவா? ஸோ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொன்னாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறோம். சேஞ்ச் ஆகிறதுனால இது எவால்வ் ஆகுதுன்னு சொல்கிறோம். மேபி இந்த கடைசி ஸ்டேஜ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்கிறோம். ஏன்னா கிளாஸ் ஸ்ட்ரகிள் வந்து கொஞ்சம் அது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம அது டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின். இப்போ பெரிய கொஸ்டினாக இருந்தால் ஃபுல்லாக கதையும் எழுதலாம். ஆமாம் இல்லை அதான் அது எழுத தேவையில்லை. எலினேஷனும் எழுதலாம் இல்லை. கேன் ரைட் இந்த இடத்துல ஜஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரகிள் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். கிளாஸ் ஸ்ட்ரகிள், கிளாஸ் ஆன்டகானிசம், தென் டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் ப்ளூரிட்ரேட். அதான் இது எல்லாமே நம்ம கொஸ்டினை பொறுத்து. ஒவ்வொரு கொஸ்டின் எழுதும் போது வீல் சி. ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன மேடம் உங்களுக்கு பிடிச்சது? இது இல்லாமல் கிளாஸ் ஸ்ட்ரகிள். சரி கிளாஸ் ஸ்ட்ரகிள் பற்றி சொல்லுங்கள். அவங்க கிளாஸ் ஸ்ட்ரகிள் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. கிளாஸ் ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணணும், கிளாஸ் எதுலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, கிளாஸ் யார் ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிறா, கிளாஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு என்ன காரணம். சரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், அவங்க ஹெல்ப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைமில் இருந்து அவங்கள சொல்லிடலாம். எவல்யூஷன் ஆஃப் கிளாஸ் ஃபர்ஸ்ட். ஓகே சரி எவல்யூஷன் ஆஃப் கிளாஸ். எவல்யூஷன் ஆஃப் கிளாஸில் என்ன எழுதுவீங்க? கான்ட்ரடிக்ஷன் ஆஃப் FOP and RP, appropriation of surplus values, and exploiting nature of capitalists had made a class difference. So okay, yeah, சொன்ன மாதிரி we can go directly pin point start பண்ணலாம். So in capitalist society நீங்க சொன்ன மாதிரி exploitation of bourgeois, exploiting nature of the society where the bourgeois appropriate surplus value results in
formation of two classes. Maybe namely the Formation of two classes polarization. இல்ல two classes initially. Polarization என்ன சொன்னோம் நம்ம? The gap widens. Over exploitation. The continental drift theory மாதிரி முதல்ல வந்து கோண்ட்வானா லைன் மாதிரி இத்துணுனா இருந்தது. இங்கேயும் இருந்தது. They tend to move. அவங்க எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆனதுனால இவங்க ஹையர் டைரக்ஷன்ல போறாங்க, இவங்க லோவர் டைரக்ஷன்ல போறாங்க. ஆமா, this is what they call polarization. இந்த கேப் மேக்ஸிமமா போறது. So we'll first என்ன சொல்றாங்க? Evolution of these two classes. Bourgeois and proletariats class வந்துருச்சு. So class வந்ததுனால என்னாச்சு? இந்த ஃபர்ஸ்ட் இதுலயே மென்ஷன் பண்றோம், economics infrastructure supports bourgeois. So they tend to appropriate more surplus value. So surplus value வேணும்னு they tend to exploit. In the meantime இப்போ வந்து bourgeois மட்டும் பத்தி பேசிட்டோம். proletariats ஓட மைண்ட் செட் எப்படி இருந்தது? மைண்ட் செட் எப்படி இருந்தது? they are alienated. So அவங்க வந்து இன்னும் ஒர்க் பண்ணணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. tending to know that ஒர்க் பண்ணா நிறைய சம்பாதிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. but more the number of hours they work, more profit they earn. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? they have the illusion. அந்த illusionல அவங்க நிறைய ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் லிட்டில் டெவலப்மெண்ட் தான் அவங்களுக்கு வருது. இவங்களுக்கு அதோட மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் they get. This tends to என்னாச்சு? widen the gap. So this widens the gap. Polarization, pauperization. வேற என்னெல்லாம் ஆட் பண்ணலாம்? ஆமா, நீ சொன்ன மாதிரி அது கிளாஸ் இன் இட் செல்ஃபா இருந்தாங்க, தென் கிளாஸ் ஃபார் இட் செல்ஃபா கொஞ்சமா மாறுறாங்க. கிளாஸ் ஸ்ட்ரகிளா மாறி ஆன்டகோனிசம். கிளாஸ் இன் இட் செல்ஃபா மாறுறதுக்கு கிளாஸ் ஃபார் இட் செல்ஃபா மாறுறதுக்கு கீ டேர்ம்ஸ் கொஞ்சம் கம்யூனிகேஷன் வந்தது, அவேர்னஸ், ஹோமோஜெனிட்டி மேட்டர். ஹோமோஜெனிட்டி இருந்ததுனால they become united, then they struggle against the inequality, then they overturn the entire infrastructure. So அதுதான் எழுதணும். they will overturn னு சொல்வார். they will overturn the infrastructure. So பேஸ்மெண்ட்டையும் இடிச்சிட்டு புது வீடு கட்ட போறாங்க. ஸோ இதுதான் கிளாஸ் ஸ்ட்ரகிள். ஸோ இதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் எழுதுகிறோம்? எவல்யூஷன் எழுதிட்டோம். எவல்யூஷனில் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கிளாஸஸ். ஓகே, கிளாஸஸ்ஸு, அதுக்கப்புறம் அது எப்படி வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து எக்ஸஸ் ஆகுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்ப்ளஸ் வேல்யூ, தென் பாப்பரைசேஷனால தென் ஏலினேஷன் கூட எழுதலாம். ஏலினேஷன் எழுதிட்டு ரெண்டும் டென்ஸ் போலரைசேஷன். இப்போ இந்த இடத்துல என்ன வந்தாங்க? ஏலினேஷன் இருக்கிறதுனால கிளாஸ் இன் இட் செல்ஃப். சரியா? போலரைசேஷன் வந்துச்சு. தென் அவேர்னஸ்ஸு, ஹோமோஜெனிட்டி வந்ததுனால ஆன்டகானிசம், யூனிட்டி, கிளாஸ் ஃபார் இட் செல்ஃபு, இதனால் ரெவல்யூஷன். இதில் வந்து அந்த சொன்னமே மானியத்தேனை வந்து எங்கே போட்டுக்கணும்? எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், த சூப்பர் ஸ்ட்ரக்சர், த எக்ஸ்ப்ளாய்டரி நேச்சர் ஆஃப் கேபிட்டலிஸ்ட், இதெல்லாம் போட்டு எழுதினோன்னா திஸ் கிளாஸ் ஸ்ட்ரகிள் வில் பி ஓவர். ஓகேவா? இப்போ நீங்கள் சொல்லிடுவீங்களா? சரி, இன்னும் வேறு என்ன இருக்குது அவர் இதில்? வேற என்ன கான்செப்ட் இருக்குது? வித்யா, வேற என்ன இருக்குது இது இல்லாமல்? அவங்க பேர் என்ன? அவர் பேர் என்ன? ஓ, கார்த்திக். காலிங் கார்த்திக். ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் மட்டும் சொல்லணும். வெறும் அடுத்து ஃபைனலாக ஒரே இது மட்டும், ஹிஸ்டாரிக் மெட்டீரியலிசம்னா என்னன்னு மட்டும் பார்க்க போகிறோம். ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் ஆஃப் கார்ல் மார்க்ஸ். சரி, இதில் நம்ம எப்படி எல்லாம் எழுதுவோம்? கீவேர்ட்ஸ் மட்டும் சொல்லுங்கள், எனக்கு போதும்.
இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இல்லை அவர் சொல்லிட்டு dialectical idealism. Okay, this historical materialism is based on dialectical idealism of Hegel. Okay, sorry. Then sir, what is dialectical அப்படினு கூட எழுதுங்க. இல்ல dialectical புரியல, what is dialectical மட்டும். Dialectical, what is dialectical? ரெண்டு விதமான thesis antithesis. இல்ல அது we will explain dialectical idealism maybe in single line or in couple of lines. The idealism அவர் சொன்னாரு, ஹெகல் சொன்னாரு ஐடியாஸ் வச்சா லைஃப் இது பண்றாரு. அதை தான் நம்ம இதில் எழுதுறோம். ஸோ ஐடியலிசம்னா என்ன? ஐடியாஸ் ஆர் எவ்ரி திங். ஐடியாஸ் டிட்டர்மைன் யுவர் லைஃப், ஐடியாஸ் டிட்டர்மைன் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை தான் நம்ம ரெஃப்யூட் பண்ணி மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ், மெட்டீரியலிசம் டிஃபைன்ஸ் சொசைட்டி. ஸோ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் முக்கியம். திருப்பி மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கே வந்துடும். புரியுது அந்த கனெக்ஷன்? அதுதான் அவர் என்ன சொன்னார், கான்சியஸ்னஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை மைண்டா இல்லை மைண்ட் டிட்டர்மைன்ஸ்? ரெண்டும் ஒன்று தான் நான் சொன்னது. ஸோ கான்சியஸ்னஸ் டிட்டர்மைன்ஸ் மைண்ட், மீன் கான்சியஸ்னஸ் டிட்டர்மைன்ஸ் duration of our life, materialism. But it is the product of. சரி, மைண்ட் மேட்டர் டிட்டர்மைன் பண்ணுதா, மேட்டர் மைண்டை டிட்டர்மைன் பண்ணுதா? மேட்டர் தான் மைண்டை டிட்டர்மைன், மேட்டர் தான் டிட்டர்மைன் பண்ணுதுன்னு தான் இதை சொல்ல போகிறோம். அவ்வளோதான். ஹெகல் என்ன சொன்னார்? மைண்டு தான் மேட்டரை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொன்னார். பட் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? மேட்டர் தான் மைண்டை டிட்டர்மைன் பண்ணுச்சு. மைண்ட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மேட்டர்னு சொல்கிறார். ஸோ அதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் அவர் என்னென்னலாம் வச்சு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறாரு. இதுக்கு பார்த்தோம் இல்லையா, சயின்ஸ் ஆஸ் அ சயின்ஸ்னால மாஸ் ஒரு தியரி சொல்லிட்டாரு, இந்த தியரி தப்பு, நான் சொல்கிற தியரி தான் கரெக்ட்னு சொல்கிறாரு. வாட் ஹி கிவ்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தட், எம்ஓபின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. ஸோ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த சொசைட்டியில் இதுதான் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன், இந்த சொசைட்டியில் இது மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மாற மாற தான் லைஃப் மாறும். அப்போ எல்லாம் பார்த்தா மைண்ட் செட் எல்லாருக்கும் ஒன்று தான், ஏழை பணக்காரனுங்கிற மைண்ட் செட்டு தான். சொசைட்டி ஆனால் மாறிடுச்சு. ஸோ மைண்ட் செட் வந்து சொசைட்டி மாறுறதை பொறுத்து தான் மைண்ட் செட் மாறும். ஸோ இப்போ மார்க்ஸோட ஐடியாஸை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நமக்கே சொல்கிறாரு இப்படி இருக்குது, இப்போ எப்படி ஃபஸ்ட்டு கான்செப்ட் வெபர்னு ஒருத்தர் வர்றார், மேக்ஸ் வெபர்னு ஒரு திங்கரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இவரோட கான்செப்ட், முக்கியமான கான்செப்ட் இஸ் போலரைசேஷன் ஆஃப் கிளாஸஸ். ஓகேவா? போலரைசேஷன் ஆஃப் கிளாஸஸ்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கிளாஸ் ஸ்ட்ரகிள்லே போலரைசேஷன் ஆஃப் கிளாஸஸ் மட்டும் சொல்லுங்கள். அப்படி சொல்ல முடியாது கரெக்டாக, இன்னும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். போலரைசேஷன் ஆஃப் கிளாஸஸ் சொசைட்டியில் ரெண்டு கிளாஸ் இருக்குது. கேபிட்டலிஸ்ட், அப்படி சொசைட்டின்னு சொல்லக்கூடாது, இனிமேல் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் ரெண்டு கிளாஸ் இருக்குது. என்னென்ன கிளாஸ் இருக்குது? ஒன்று வந்து பூர்ஷ்வாஸ், ப்ரோலிட்ரேட்ஸ். ஸோ கிளாஸில் வந்து ரெண்டு கிளாஸ் இருக்குது. இப்போ தான் இந்த படம் போட்டேன். இங்கே இருந்து ப்ரோலிட்ரேட்ஸ், பூர்ஷ்வாஸ். ஸோ ஓகே, மேலே போகணும்ல அவர், அல்டிமேட்லி அதிலே கூட மேலே இருக்கணுன்றார். ஸோ பூர்ஷ்வாஸ் ஆர் ஆன் டாப் ஆஃப் த ப்ரோலிட்ரேட்ஸ். கரெக்டாக கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் இப்போ என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் நிறைய ஒர்க் பண்ணுறான், ஹீ ஒர்க்ஸ் மோர் பட் ஏர்ன்ஸ் லெஸ். ஹீ டசன்ட் ஒர்க் பட் ஹீ ஏர்ன்ஸ் மோர். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், நெக்ஸ்ட் இயர் பார்த்தா he is here, then the next year, maybe the next generation, இவரோட பையன் பிறந்துட்டான், இவரோட பையன் வந்து he'll be here. இப்போ இவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தேன்னா it will be 1000 rupees. இங்கே the difference will be 1000 rupees. Here will be 1000 rupees. So how it is wide. ஸோ இந்த வைடு தான் வந்து
போலரைசேஷன், ரெண்டு டிஸ்டிங்க்டாக பிரிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த சொசைட்டி இஸ் டைகோட்டோமஸ். ரெண்டு சீட் மாதிரி ரெண்டு தான் பிரிஞ்சிரும், 2 பார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் வர எக்ஸ்ப்ளாய்டேஷனால இந்த வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸோ அது மாதிரி ஏழைங்கள்லாம் பூமியில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வானத்தில் இருப்பாங்க, அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகிடும்ன்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கார்ல் மார்க்ஸ். கரெக்டா? கரெக்டா? ஆனால் வெப்பர் என்ன சொல்கிறாரு? சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்கு அப்படின்றார். He totally refuses it. It's very narrow view. It's very biased. It cannot be accepted. End point of time இந்த மளிகைகளை வச்சவர் கூட will become a proletaire அப்படின்ற கான்செப்ட்ல கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு. இல்லை ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு அவர் சொல்லலை. Poor leads to pauperization சொல்லியிருக்காரு. புவர் பாப்பர் ஆயிடுவாங்க. மேபி இன்னொரு காம்படிஷன்ல அவங்களும் கீழே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இல்லை, அவர் இன்னொரு கிளாஸே சொல்லலை. ஆக்சுவலாக வெப்பர் தான் அதை சொல்லுவார். வெபர் 4 கிளாஸ் சொல்றாரு. இல்லை, வெப்பர் 4 கிளாஸ் சொல்கிறாரு, அவர் இந்த 2 கிளாஸோடய நிறுத்திக்கிறார். ரொம்ப சிம்பிளாகவே வச்சுக்கலாம். மிடில் கிளாஸ் ஒன்று இருக்காதுங்கிறது தான் கார்ல் மார்க்ஸ். ஆமாம். ஸோ மிடில், அதாவது அதான் மேபி ஏதாவது 1-2 மேலே வரணும்னு ட்ரை பண்ணால் கூட தே வில் பி ஈட்டன் அப் பை த கீழே போயிடுவாங்கங்கிற வாட் ஹி சேஸ் இஸ் அந்த மாதிரி மேலே போகணும்னு ட்ரை பண்ணால் கூட இந்த எக்ஸ்ப்ளாய்டிவ் நேச்சர் அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர்லாம் சேர்ந்து அவங்கள கீழே புஷ் பண்ணி 2 கிளாஸ் மட்டும்தான் இருப்பாங்கன்னு மார்க்ஸ் சொல்கிறார். ஆனால் வெபர் என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி அவர் நம்ம என்ன சொன்னோம், சயின்ஸ்னால் என்ன சொன்னோம், இட் ஹேஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், ஃபேக்ட்ஸை போய் பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும். ஸோ வெபர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன கண்டுபிடிக்கிறாரு? ரொம்ப பயஸ்டாக இருக்குது, நீ ஒரு புவருங்கிறதுனால இப்படி அந்த சிஸ்டமே வந்து நீ சொல்கிறது தப்பு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? 4 types of classes சொல்கிறார். One is propertied upper class. Propertyless white collar workers. Petty bourgeois. Manual working class. Proletariat. So the bourgeois எழுதியிருக்கேன், but it is bourgeois. ஓகேவா? ஸோ ஓகேவா? ஸோ அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் என்ன கண்டுபிடிக்கிறாரு? இவர் என்ன சொல்கிறார்? மார்க்ஸு 2 கிளாஸ் தான் இருக்கும். ஆ, மேனுவல். ஆமாம், மேனுவல். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு? 2 கிளாஸ் தான் இருக்கும். ஸோ மார்க்ஸ் வெபர் கிரிட்டிசைஸ் மார்க்ஸ் வியூ ஆஃப் போலரைசேஷன் ஆஃப் கிளாஸஸ். தேர் வில் பி this has resulted in development of 4 classes, not just 2. நீ மார்க்ஸ் சொன்னது தப்பு. So what are the classes? Propertied upper class. So who are they? What do they have? Propertied upper class. They are the real bourgeois. Bourgeois. So they have property. They are the topmost level. Next is propertyless white collar workers. Who are white collar workers? White collar jobs. Any white collar job or blue collar job? Have you ever heard? What is that? White collar கார்பரேட்ல இருக்க மேனேஜரியல் போஸ்ட்ல இருக்கவங்க. ஓகே,
ஸோ மேனேஜர்ஸ் நம்ம என்னென்ன கம்பெனிஸ்லாம் சொன்னோம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் வாட் ஆர் த கம்பெனிஸ் வந்துடும். சரியா? ப்ராப்பர்ட்டிட் ப்ராப்பர்ட்டிலெஸ் ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ் என்ன பார்த்து நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போ நிறைய கம்பெனிஸ் வந்ததுன்னு படித்தோமே. பேங்கிங் கம்பெனிஸ், ஸ்டாக் கம்பெனிஸ், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ், செயிலர்ஸ், அவங்களோட கம்பெனிஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த கம்பெனிலே ஜென்ரல் மேனேஜர் படித்தவங்க இருப்பாங்க இல்லையா, those who are educated, they need not work in the laboratories, in factories. So they became managers, bank managers, maybe some officers, chartered accountants, so accountant. ஸோ அவங்கெல்லாம் என்ன ஆகிட்டாங்க, they preferred one class, அவங்க ஒரு கிளாஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் மிடில் கிளாஸுங்கிற ஒரு கான்செப்ட் வர்றாங்க. ஸோ இவங்க கண்டிப்பாக எக்ஸ்ப்ளாய்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, இவங்களோட கண்டிப்பாக இவங்க நல்லா தானே இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு கிளாஸ் இருந்தாங்க. இவங்க அதுக்கப்புறம் இந்த பூர்ஜுவாஸ்லேயே கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸ், இல்லை இவங்க இதுலேயே கொஞ்சம் அப்பர் லோவர் கிளாஸ், லோவர் அப்பர் கிளாஸ் அண்ட் அப்பர் லோவர் கிளாஸ். தே பிகம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மேபி அவர் சொன்ன மாதிரி பொட்டி கடை வைக்கிறது, சொந்தமாகவே சின்ன பிஸ்னஸ் வைக்கிறது, ட்ரேடிங் பண்ணுறது. ஸோ இவங்க ப்ரொடியூஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தே ஹேட் த என்டையர் மார்ஜின். ஆனால் இவங்க வாங்கி விற்கிறது, 5 ரூபாய்க்கு வாங்கி 6 ரூபாய்க்கு விற்றுறது. ஸோ தே ஹேட் சம் ப்ராஃபிட், பட் தே வர் பெட்டர் தேன் திஸ் மேனுவல் ஒர்க்கிங் கிளாஸ் ஹூ வேர் டோட்டலி ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரி 4 கிளாஸாக வந்ததுனால இந்த போலரைசேஷன் கிளாஸே நடக்கலை. போலரைசேஷன் ஆகலைனால என்ன ஆகும், நம்ம போலரைசேஷன் தான் முக்கியமான கான்செப்ட் பார்த்தோம். கிளாஸ் ஃபார்ம் செல்ஃபாக மாறுறதுக்கு, அண்ட் ஆன்டகனிசம் வர்றதுக்கு, அந்த ஹோமோஜினிட்டி வர்றதுக்கு. ஹோமோஜினிட்டி என்ன பார்த்தோம், ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ அந்த சேம் ஆகிறது அமௌண்ட் குறைஞ்சிரும். முன்னாடி 1000 பேர் இருந்தது, இப்போ வந்து எப்படி பிரிஞ்சிருவாங்க. அவர் என்ன சொன்னார்னா 10 இது 19 இருக்கும்னு சொல்கிறாரு. மேபி ஃபார் எக்ஸாம்பிள் 100%ல் 10% வில் பி தெம், 9% வில் பி திஸ்ன்னு சொன்னது. இப்போ திஸ் பிகம்ஸ் அதே 10 தான், பட் இவங்க ஒரு 20, இவங்க ஒரு 20, இவங்க மேபி 50. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் மேபி குறைஞ்சிடும். ஓகே, ஸ்ட்ரென்த் குறைஞ்சதுனால என்ன ஆகும், ஆன்டகனிசமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆயிரும், அந்த ஒரு ரிவல்யூஷன் வலுவிழந்துடும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் வாட் வெபர் சேஸ். இதனால போலரைசேஷன் நடக்காது, டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் ப்ரொலிட்ரேட்டும் வராது. இந்த போலரைசேஷன் ஆஃப் கிளாஸஸ் வந்து தப்புன்னு சொல்லிட்டாரா வெபர்? ஓகேவா? வெபர் வந்து போலரைசேஷன் ஆஃப் கிளாஸஸ் நடக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மிடில் கிளாஸஸ், அதாவது 4 கிளாஸ் எமர்ஜ் ஆகிறதுனால போலரைசேஷன் நடக்காது, ரெவல்யூஷன் நடக்காதுன்ட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பார், இந்த பொலிட்டிக்கல் பவர்லாம், இந்த எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்ராஸ்ட்ரக்சர் சொன்னாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு என்ன அர்த்தம்? இன்ஸ்டிடியூஷன்ஸ், எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார், இதுக்கும் வெபர் தான். ஸோ எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது எக்கனாமி தான் பேஸு, அது மீறி தான் வந்து சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, லைக் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன், ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன். அதெல்லாம் தப்புன்னு சொல்லுவார். அப்படி கிடையாது. அதாவது வெறும் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷனை வச்சு ஒருத்தரால் பவர் டிரைவ் பண்ண முடியாது. என்ன சொல்கிறது, இப்போ எப்படி அம்பானி cannot become a prime minister, though he is the richest Indian, maybe he cannot become the prime minister of India. Okay, at least unless Narendra Modi is alive. சரியா? ஸோ எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக சூப்பர் ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிறது. மேபி டெரிவேஷன் ஆஃப் பவர் அவுட் ஆஃப் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன் இஸ் நாட் பாசிபிள் இன் மாடர்ன் சொசைட்டின்னு சொல்கிறார் அவர் படிச்சுட்டு. சரியா? இது தப்புன்னு சொல்கிறார். கரெக்டு தானே? அவர் சொன்னது தப்பு, நார்மலாக டிரைவ் பண்ண முடியாது. He may not become the prime minister, but he can influence the prime minister. He can influence the prime minister. இருக்கு. அதாவது அவர் என்ன சொல்றாரு, டெமோக்ரஸின்னு வரும்போது
he cannot. அவரோட சொசைட்டி. அப்புறம் நமக்கு வெபரை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். we are now criticizing only Marx. ஓகே, இல்லை கரெக்டான வெபர் சொன்னது கரெக்டு. இப்போதைக்கு இனிமேல் வெபர் வரைக்கும் தான் நம்ம பாசணும். வெபரை டிஸ்கஸ் பண்ணிட்டு வேறு. ஓகேவா? கரெக்டா? கரெக்டு. அடுத்தது வந்து மேபி வெபரை இன்னும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணதுக்கும் நிறைய திங்கர்ஸ் வராங்க. மில்ஸ்னு ஒருத்தர் வராரு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, இந்த ரெவல்யூஷன் வரும்னு சொன்னாங்களா? ரெவல்யூஷன் வராதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ரெவல்யூஷன் ஏன் வராதுன்னு மேபி பிரிண்டன் ஒருத்தர் சொல்கிறார். ரெவல்யூஷன் ஏன் வராதுன்னா, ரெவல்யூஷன் எப்போ வரும்? மேபி ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் எப்போ வந்துச்சு? ஓகே, ஃபெட்டப்னா அதுக்கு மேலே வேறு வழியே இல்லை. ப்ரெட்டு வாங்க சொல்லும் போது நீங்கள் போய் கேக் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நக்கல் இருக்கணும். அதனால் அந்த மாதிரி வாழ்க்கையை வெறுப்பானால் தான் ரெவல்யூஷன் வரும். ஒரு எக்ஸ்ட்ரீம் கல்மினேஷன், எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் அ எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் ரெவல்யூஷன். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஸ்டேட் வில் டேக் கேர் ஆஃப் திஸ். ஸ்டேட்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கா? வாட் இஸ் ஸ்டேட்? த பொலிட்டிக்கல் சிஸ்டம். பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து இட் வில் கண்ட்ரோல் த ரெவல்யூஷன். ரெவல்யூஷன் ஒன்று நடக்கவே நடக்காது. இது வந்து மார்க்ஸோட எக்ஸாஜரேஷன். ஸோ ஓவர் ரியாக்ஷன் ஆஃப் ஹிஸ் எமோஷன்ஸ். இந்த நம்ம சொன்னோமே பயாஸ்ட், ஹி பிகேம் பயாஸ்ட், ஹி பிகேம் எமோஷ்னல். ஸோ எது மாதிரி வந்துடும் அப்படின்னு சொன்னது இட் கேனாட் ஹேப்பன். ஸ்டேட் வில் டேக் கேர் ஆஃப் இட். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, a leadership, effective leadership is very important for this revolution. And the bourgeois, I mean proletariats la, the required orator skill, leadership skill, this will not develop. Education and the motivation la anga irkadu. So there will be no revolution. So revolution concept vandu, it is imagination. Imagination is an emotional outcome of his emotion. சரியா? ஸோ வி ஆர் கிரிட்டிசைசிங் த ரெவல்யூஷனுங்கிற கான்செப்ட். ஸ்டேட் வில் டேக் கேர், ஸ்டேட் வில் கண்ட்ரோல், ஸ்டேட் வில் பிரிங் த சோஷியல் ஆர்டர். சோஷியல் ஆர்டர் படிச்சோமா? சோஷியல் கண்ட்ரோல், பேசிக் கான்செப்ட்ஸில் சோஷியல் கண்ட்ரோல், ப்ராஸ்கிரிப்ஷன். பெர்செப்ஷன் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரோஸ்கிரைப்னு ஒரு சோஷியல் கண்ட்ரோலில் வந்து we are giving. ஸோ பண்ணால் you will be punished, you will be killed. மேபி அப்போ வந்து சுட்டு கொண்டுருவாங்க. சிம்பிளி யாராவது எதிர்த்து பேசினானா சுட்டு கொண்டு. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ரெவல்யூஷனரி ஐடியாஸ் வில் நாட் பி கம்மிங் அப். ஸோ ஸ்டேட் வில் டேக் கேர். இன்னொன்று, அவங்களுக்கு ஏற்ற ஸ்ட்ரென்த்தும் இல்லை. முன்னாடி 90 பேர் இருக்குன்னு நினைப்பார் அவர், நிறைஞ்சு இருந்ததுனால தே வேண்ட் ரெவல்யூஷன் ஆகலாம். இப்போ அது இல்லை. இன்னொரு தே ஆர் நாட் மெஜாரிட்டி. நவ் தே ஆர் மெஜாரிட்டி, கிளியர் மெஜாரிட்டி. இப்போ மெஜாரிட்டி இல்லை. அதனால ரெவல்யூஷன் வில் நாட் அக்கர். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னோம், இதே மாதிரி ரெவல்யூஷனுக்கு இன்னொருத்தர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒருத்தர் சொல்லியிருக்கார். ரால்ஃப் டேரன்ராஃப்னு ஒருத்தர் இருக்கார். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இந்த ரால்ஃப் டேரன்ராஃப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போலரைசேஷனும் நடந்ததா, போலரைசேஷன் எல்லாம் கம்பைன் பண்ணி அவர் ஒரு கான்செப்ட் சொல்கிறார். போலரைசேஷன் என்ன சொன்னோம், இந்த 2 கிளாஸ் மட்டும்தான் இருக்கணும். கரெக்டாக? இப்போ சொல்லுங்கள், போலரைசேஷன் ஆஃப் கிளாஸஸ். 2 கிளாஸ் வந்து bourgeois அப்புறம் proletariats. சரி, ஹேவ்ஸ் ஹேவ் நாட்ஸ்னு சொல்லிடுங்க. இல்லை கேபிட்டலிஸ்ட், லேபரர்ஸ். சரி, 2 கிளாஸ், கேபிட்டலிஸ்ட், லேபரர்ஸு. இல்லை, நார்மலாக போலரைசேஷன் ஆஃப் கிளாஸஸ்னால் என்ன? இதுல வந்து இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல அவங்க மேல போயிட்டே இருப்பாங்க, கீழே வந்துட்டே இருப்பாங்க. சரி, ஸோ ரிச் பிகமிங் ரிச்சர், புவர் பிகமிங் புவரர் வந்ததுனால 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரீமாக பிரிஞ்சிருவாங்க. வைட் கேப் பிட்வீன் த ரிச் அண்ட் புவர் இருக்கும்னு சொன்னார். ஆனால் அந்த ரால்ஃப் டேரன்ராஃப் அது ரொம்ப தப்பு. கிட்டத்தட்ட இவர் சொன்னதை தான் இவரும் சொல்கிறார். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாருன்னா, he brings 2 concepts. Decomposition of capital.
decomposition of labor, decomposition of capital, decomposition of labor. Decompose na enna agudhu? Decomposers, carnivores, அழுகி போகிறது. சரி, ஓகே, அழுகி போகிறது, வாட் எவர் இட் இஸ், மேபி ஷேப்லேருந்து அழிஞ்சு போகிறது. டேர் அண்ட் ஆஃப், மேபி யூ வில் ஹேவ் திஸ் இக்னோர்லாம் இருக்கும். DAHRENDEROF, DORFF, டேர் அண்ட் ஆர்ஃப். ஏன்னா இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து இப்போ கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் இல்லை, வி ஆர் இன் போஸ்ட் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. இவர் சொல்லியிருக்கிறது கேபிட்டலிஸ்ட் சொசைட்டின்னு சொல்கிறாரா? கேபிட்டலிஸ்ட் சொசைட்டிக்கு அடுத்த சொசைட்டி என்ன வரும்? கம்யூனிஸ்ட் வரும் அவரை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட் சொசைட்டி வரல, போஸ்ட் கேபிட்டலிசம்னு ஒரு சொசைட்டி வந்துடுச்சு. அதாவது கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியே இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். அவர் என்ன சொன்னோம், காம்ப்ளெக்சிட்டி போக போக திருப்பி அவர் வந்து ரெவல்யூஷன் வந்து சொசைட்டி வில் பி ஓவர் த்ரான், டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் த ப்ரொலிட்டரேட் வரும்னு சொன்னார். இவர் என்ன சொல்கிறார், அப்படி நடக்கலை, வி ஹவ் பிகம் அ போஸ்ட் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. அதில் தான் இந்த டீகம்போசிஷன், கேபிட்டலே டீகம்போஸ் ஆயிடுச்சு, லேபரும் டீகம்போஸ் ஆகிட்டாங்க. எப்படி? ஸோ இப்போ பேசிக் நம்ம எக்கனாமியே எடுத்துக்குவோம். கேபிட்டல் மார்க்கெட்னு தெரியுமா? வாட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட்? ஸோ ஷேர் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் இஸ் கால்டு கேபிட்டல் மார்க்கெட். ஸோ இப்போ இவர் போய் ஒரு கம்பெனியில் 10 ஷேர் வாங்கினா ஹி பிகம்ஸ் மேபி இன்வெஸ்டர் இன் தட் கம்பெனி. ஸோ இதே இது கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க, இப்போ ரொம்ப மாடர்ன். கொஞ்சம் முன்னாடி இந்த கேபிட்டல் வந்து எவ்ரிபடி கொஞ்சம் கொஞ்சம் கேபிட்டல் வைக்க ஆரம்பிச்சாங்க, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற பேரில் மெனி வேர் ஓனர்ஸ், நாட் ஜஸ்ட் பூஸ்வாஸ் மட்டும்தான் பணம் இருந்துச்சு அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி லேபரும் எப்படி டீகம்போஸ் ஆச்சுன்னா, லேபரே டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கில்டு லேபர், செமி ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர். ஸோ ஒரு மெக்கானிக் பஞ்சர் ஓட்ட தெரிஞ்சவன் கொஞ்சம் ஸ்கில்டு லேபர், ஓட்டையை கண்டுபிடிக்க மட்டும் தெரியும், பங்க்சர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க மட்டும் தெரியும், செமி ஸ்கில்டு லேபர். காற்று மட்டும்தான் அடிக்க தெரியும், அன்ஸ்கில்டு லேபர், வெறும் காற்று மட்டும் அடிக்கிறது. ஸோ இப்போ அதுலேயே இம்பார்ட்டன்ஸ் பிரிஞ்சுட்டு தான். ஒரு பங்க்சர் ஓட்டுற கடையிலேயே 3 டைப்ஸ் ஆஃப் லேபர்ஸ், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ். ப்ளஸ் அது வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஓனர், மேபி பெட்டி பூஷ்வா. ஸோ இப்படி லேபரே வந்து டீகம்போஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ கேபிட்டல் எப்படி டீகம்போஸ் ஆச்சு? ஷேர்ஸ், நிறைய ஷேர்ஸ் போடுறாங்க, 10 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ யார் வேணாலும் டாடா மோட்டார்ஸோட ஷேர் வாங்கலாம், யார் வேணாலும் அம்பானியோட கம்பெனி ஷேர் வாங்கலாம், ரிலையன்ஸோட ஷேர் வாங்கலாம். ஸோ இதனால் வந்து அந்த கேபிட்டலிஸ்ட்க்கு மட்டுமே ஓனர்ஷிப்பாக இருந்தது, இவங்களுக்கும் வந்துடுச்சு. ஓனர்ஷிப் வந்து இட் ஹேஸ் பீன் டைல்யூட்டட். ஸோ கேபிட்டலே டைல்யூட் ஆயிடுச்சு, லேபர் ஃபோர்ஸும் டீகம்போஸ் ஆயிடுச்சு. புரியுதா? இது புரியலையா? என்ன மேடம்? அதாவது இவங்க சொன்னாங்கல்ல, மேனுவல் ஒர்க்கிங் கிளாஸ் மட்டும் சொல்லியிருக்காருல்ல, இது மட்டும்தான். இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் தான். 2 பேருமே சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறாங்க. இதில் யார் நிறைய சம்பளம் வாங்குவா? இவங்க கொஞ்சம் சம்பளம் வாங்குவாங்க. இவர் அதுக்கும் ஒரு லெவல் போயிட்டு மொத்தமே 5 லெவலாக பிரிஞ்சிருவாங்கங்கிறார். லேபர் ஃபோர்ஸே ஸ்கில்டு, ஸோ செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு. மேபி ஸ்கில்டுனா தான் ஒரு டாக்டர் இருக்காருன்னு வைங்க, ஹி ஒர்க்ஸ் ஃபார் அ ஹாஸ்பிட்டல், மேபி அவர் ஸ்கில்டு. அவருக்கு கீழே இருக்கிற நர்ஸ் வந்து செமி ஸ்கில்டு, மேபி டாக்டர் அளவுக்கு ஸ்கில் கிடையாது. கம்பவுண்டர் அன்ஸ்கில்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுமே, இப்போ ஒரு ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வேலை தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்கில்டு லேபரர்ஸ், கொஞ்சம் அதுலேயே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க மேனேஜர்ஸ், ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ். மேபி அதுலேயும் இன்னும் டைவர்ஷன் இப்போ வந்துருச்சு.
ஸோ ஒரு மேனேஜர் இருந்தாங்க, மீன் சீஃப் இன்ஜினியர் இல்லை ஒரு இன்ஜினியர். ஸோ அதுக்கு கீழே மேபி ஸ்பேர் பார்ட்ஸ் அசம்பிளர், அதுக்கு கீழே வெறும் துடைக்கிறது, கிளீனர்ஸ், ஸ்கேவஞ்சர்ஸ், இப்படி பிரிகிறாங்களா. ஸோ லேபரர்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் வர்றதுனால அவங்களுக்குள்ள அந்த ஹோமோஜினிட்டி, ரெக்வயர்டு ஹோமோஜினிட்டி வில் நாட் கம். கரெக்டா? டாக்டரும் தான் ஹோமோஜினியஸ், டாக்டரும் ஒரு நர்ஸும் நாட் ஹோமோஜினியஸ். கரெக்டா? அதனால என்ன ஆகும் விளைவு? திருப்பியும் இது 50 திருப்பி பிரியுது. 50 எப்படி பிரிஞ்சிருச்சு? அப்படியே 10 மேபி. ஸோ பிரியும் போது டீகம்போசிஷன், இந்த மேனுவல் ஒர்க்கிங் கிளாஸே டீகம்போஸ் ஆகிடுறாங்க. இதுதான் டீகம்போசிஷன் ஆஃப் லேபர். மேலே சொன்னது ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒர்க், அப்பர் கிளாஸும் அதே மாதிரி பிரிஞ்சிடுறாங்க. பெரிய நிறைய ஷேர் வச்சுருக்கவங்க, கொஞ்சம் ஷேர் வச்சுருக்கவங்க, ஜாயிண்ட் ஸ்டாக் வச்சுருக்கவங்க, ஒரே கம்பெனியில் ஒரே ஆள் நிறைய கம்பெனிஸ் ஓன் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்னொன்று ஓனர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதுனாலவே வில் நாட் கம்ப்ளைண்ட் த சிஸ்டம். இப்போ நம்மளால நான் நினச்சா கூட இப்போ அம்பானி கம்பெனி வாங்க முடியும் அட்லீஸ்ட், என்ன இந்த பணம் தான் இல்லை. இன்னொன்று வந்து ஒரு மாதிரி ஓப்பன் சிஸ்டமா. இப்போ சொன்னமே எனிபடி கேன் பிகம் அம்பானி நவ், எனிபடி கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், எனிபடி கேன் ஏர்ன் மணி. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால சோஷியல் அந்த வேல்யூஸ் படித்தோமா, வேல்யூஸ், கல்ச்சர், நம்ம கல்ச்சர் எப்படி ஆயிடுது? யார் வேணாலும் பணக்காராயிடலாம். ஸோ வி ஆர் ஈக்குவல் தான் அந்த இடத்துல. இன்னைக்கு கூட நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு மேபி இது மாதிரி நம்ம நினச்சா டெவலப் ஆகலாம். எம்பூஷ்வாமெண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. எம்பூஷ்வாமெண்ட் அப்படின்னா யார் வேணாலும் பூஷ்வா ஆகலாம் அப்படிங்கிறத சோஷியலைஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, லேர்னிங் ஒன்ஸ் ஓன் கல்ச்சர் இஸ் சோஷியலைசேஷன். ஸோ இப்போ என்ன சோஷியலைஸ் ஆகிடுறாங்க? யார் வேணாலும் பணக்காரனாகலாம். இது ஒரு ஈக்குவல் சொசைட்டி தான், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. நீ இப்போ படிச்சேன்னா நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டா நிறைய லஞ்சம் வாங்கலாம். லஞ்சம் வாங்கினா மேபி அம்பானிலேருந்து ஒரு ஷேர் வாங்கிக்கலாம். அப்புறம் அப்படியே எலெக்ஷன் கமிஷனர் ஆகலாம். மேபி இஃப் டைம் பெர்மிட்ஸ் பிரசிடென்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வி ஆர் மோட்டிவேட்டட். ஸோ நமக்கு அது கல்ச்சுரல் வேல்யூஸில் மிங்கிள் பண்ணிடுறாங்க. திஸ் இஸ் எம்பூஷ்வாமெண்ட். அப்போ நம்ம போய் இந்த ஸ்ட்ரகிள் மிஸ் பண்ணுவோமா? வில் வி ஃபைட் அகேன்ஸ்ட் கரப்ஷன்? நெவர். சரியா? கரப்ஷனே நம்ம பிளட்ல இது பண்ணிடுறாங்க. இட் பிகம்ஸ் எ வேல்யூ. சரியா? மேபி தப்பான சொல்ற இதில் இருக்குது வேல்யூ. பட் ஸோ இப்போ வேணால் ஒரு லைசன்ஸ் கொடுக்கணுன்னா 200 ரூபா. ஸோ ஆர்டிஓ எக்ஸாமுக்கு படிக்கணும். அந்த மாதிரி இது ஒரு வேல்யூவாகவே ஆயிடும் போது வி வில் நாட் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் த சிஸ்டம், வி வில் நாட் ரைஸ் அகேன்ஸ்ட் த சிஸ்டம். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம அவங்க மட்டுமே, அவங்க தாத்தா, பையன், பேரன், அவங்க பையன், அவங்க மட்டுமே வாங்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஓட்டு மாற்றி போட்டோம். எல்லாரும் வாங்கலாம் அப்படின்னா will not go against the system. ஸோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க எம்பூஷ்வாமெண்ட். யார் வேணாலும் பூஷ்வா ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் போஸ்ட் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் இருக்கிறதுனால there will be no revolution. ஏலினேஷன் பற்றி நிறைய பேர் வேறு வியூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வெபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெபர் வந்து ஒரு ஃபங்க்ஷனலிஸ்ட்னு சொல்லலாம். கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனலிஸ்ட்னால் எல்லாமே நல்லதுக்குன்னு சொல்லுவார். ஸோ ஏலினேஷனும் நல்லது. Alienation is also very good for the society in turn. Alienation is very much constructive to the workers அப்படின்ட்டு அவர் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லுவார் அதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஏலினேட் பண்ணதுனால தான் வந்து they are conforming to the duties. They are doing their duty because they are alienated. அவங்க மிஷின் மாதிரி இல்லாமல் ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் யார் வந்து பீடி சுற்றுறது? எல்லாரும் பீடி குடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா பீடி சுற்றுறது யார்? ஸோ somebody should make that, இல்லையா? கரெக்டு தானே? அதனால் ஏலினேஷன் இஸ் நெசசரி ஃபார் த சொசைட்டி. ஸோ சோஷியல் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏலினேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் வெபர். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது எக்ஸாம்பிள் எங்கேயும் எழுத வேண்டியதில்லை. வேறு என்ன சொல்கிறாங்க? சீமேன் ஒருத்தர் இருக்கார், அவர் 5 types ஆஃப் ஏலினேஷன் சொல்கிறார்.
எப்போல்லாம் நமக்கு பவர் இல்லையோ, பவர்லெஸ்னஸ். இன்னொன்று மீனிங்லெஸ்னஸ். பவர், மீனிங், நார்ம்ஸ். நார்ம்ஸ்னா என்ன? ஓகே, நார்ம்ஸ்னா கண்டிப்பாக எழுதப்படாத சட்டம். சோஷியல் norms is for social order, but norms will bring social order if strictly followed. If you are not following norm, you will be punished. So normlessness, estrangement, isolation. இந்த 5 பாயிண்ட் வந்து இருந்ததுன்னா ஒருத்தன் ஏலினேட் ஆவான்னு சொல்றாங்க. என்னென்ன பாயிண்ட்? நார்ம்லெஸ்னஸ், மீனிங்லெஸ்னஸ், பவர்லெஸ்னஸ், எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட், ஐசோலேஷன். இந்த 5 பாயிண்ட் இருந்ததுனா தான் அவன் ஏலினேட் ஆவான். ஸோ நார்ம்லெஸ்னஸ், மீனிங்லெஸ்னஸ், பவர்லெஸ்னஸ், ஐசோலேஷன் அண்ட் எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட். மேபி இந்த 5 இருந்தால் தான் வந்து அவங்க வந்து ஏலினேட் ஆவாங்க. நான் சொல்கிற கான்செப்ட்டு மேபி இட்ஸ் டிஃப்ரெண்ட்டுன்றார் இன்னொருத்தர். நிறைய வேறு திங்கர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொசைட்டியில் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்களா, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோடனே தே டென் டு ரிலாக்ஸ். கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு தே டென் டு ரிலாக்ஸ். அந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுனால தான் தே ஆர் ஏலினேட்டட்னு ஒரு திங்கர் சொல்கிறார். ரிலாக்ஸ் பண்ணி ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி தே பிகம் ஏலினேட்டட். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ ஏலினேஷன் கான்செப்டையும் நம்ம நிறையா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம கால் மார்க்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணது போதும். இனிமேல் கொஸ்டின்ஸ் வரும்போது அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர்ஸ்ன்றதில் வேறு ஏதாவது திங்கர்ஸ் வேறு நம்ம ரீட் பண்ணுறோம் இல்லையா, இக்னோ மெட்டீரியலோ, மார்கன் புக் வாங்கிட்டீங்களா? இருக்குது. ஸோ அந்த மார்கன் புக் படிங்க. கொஞ்சம் ரொம்ப டஃப் இங்கிலீஷாக இருக்கும், இதுனா ஈஸி இங்கிலீஷாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு படிங்க. பிகினர்ஸ் இருந்தால் இதை படிங்க. ஏற்கனவே நான் சோஷியல் கொஞ்சம் படிச்சிருக்கேங்கிறது மார்கன் படிங்க. மார்கன் படிச்சிருக்கீங்களா? அந்த புக்கு படிங்க. மார்கனில் படிங்க மார்க்ஸ். அது ரொம்ப டீப்பாக போவேன்னா ஜஸ்ட் அது உங்களுக்கு என்னென்ன மெயின்ஸுக்கெலாம் இதெல்லாம் எழுதுனா நல்லாயிருக்கும், இந்த சென்டென்ஸ்லாம் எழுதுனா நல்லாயிருக்கும்ன்றது சென்டென்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப்பாக படிச்சுன்னா நிறைய பேஜஸ் இருக்கும், இல்லை நிறைய பேஜஸ் இருக்கும். கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸில் முடிக்கிற மாதிரி 2 ஹவர்ஸ் படிச்சிங்கன்னா மார்க்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அது இந்த இக்னோவும் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணால் போதும். அதில் படிச்சுட்டு இதை படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்டு. ஸோ மார்க்ஸை வந்து ஒரு 25 கீவேர்ட்ஸ்குள்ளே அடக்கிடலாம். ஆர்டராக சொன்னோம்னா 25 கீவேர்ட்ஸ். 25 கீவேர்ட்ஸை என்றைக்குமே மறக்கக்கூடாது. கீவேர்ட்ஸை முதல் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் மேபி ஹெகல், ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம், எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி, மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன், அடுத்து எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்ட்ரகிள். அதுலேயே என்னென்ன டைப்ஸ் இருக்குது, class polarization, pauperization, alienation, then class for in itself, class for itself, antagonism, dictatorship of proletariats. அவ்வளோதான். then alienation ல 4 parts: society, workers, product and process. ஸோ அவ்வளோதான். ஸோ கால் மார்க்ஸே. then criticism, decomposition of capital, decomposition of labor. இது வந்து ஒரு முக்கியமான டீகம்போசிஷன். இது ரெண்டுமே வந்து கால் மார்க்ஸ் என்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாலும் இந்த 2 கான்செப்ட் வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணிடலாம். ஒன் இஸ் அகெயின்ஸ்ட் போலரைசேஷன். இது ரெண்டுமே போலரைசேஷனுக்கு அகெயின்ஸ்ட் தான் வரும். இன்னொன்று ரெவல்யூஷனுக்கு அகெயின்ஸ்டா. ரெண்டுமே ரெவல்யூஷனுக்கு வரும், போலரைசேஷனுக்கு வரும். ஏன்னா டீகம்போசிஷன் ஆஃப் லேபர் வில் பி அகெயின்ஸ்ட் போலரைசேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் மிடில் கிளாஸ் வந்துடுவாங்க. ஸோ இதோட முடிச்சிட்டோம்னா நம்ம கால் மார்க்ஸ் வில் பி ஓவர். இந்த மாதிரி கீவேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுட்டே இருங்க. என்ன கொஸ்டின் கேட்டாலும் இந்த கீவேர்ட்ஸில் என்னென்ன கீவேர்டில் நம்ம எழுத போகிறோம். கிரிட்டிசைஸ் பண்ணும்போது கன்க்ளூஷன் எப்படி கொண்டு வரலாம்னா, தோ கால் மார்க்ஸ் இஸ் கிரிட்டிசைஸ்ட், maybe he put the solid foundation for the other researchers. மேபி இந்த மாதிரி ஒரு தியரி அவர் சொன்னதுனால தானே கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு நல்ல தியரி வந்தது. So he was the front runner, he was the fourth thinker. இந்த மாதிரி சொன்னாரு. ஸ்டில் இந்த தியரி வந்து ஸ்டில் ரிலவெண்ட் ஏதாவது சொசைட்டியில் இருக்கு. இதோட ரிலவென்ஸை சொல்லலாம் பாசிட்டிவ்ஸில். இவர் என்னதான் இது வந்து யூட்டோப்பியன் சொன்னாலும் ஸ்டில் அமெரிக்கன்ஸ், ஐ மீன் சைனாவில் சில கண்ட்ரீஸில் ஸ்டில் தேர் ஆர் கம்யூனிஸ்ட் சொசைட்டிஸ்.
ஸ்டில் சம் சொசைட்டிஸ் ஆர் எவால்விங். அவர் சொன்ன மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப ட்ரூ. சில சொசைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ட்ரூ, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அவர் எல்லாமே தப்பு கிடையாது. அவர் இன்னும் கூட எல்லாம் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா போலரைசேஷன் தான் தப்பு, ரெவல்யூஷன் தான் தப்பு. ஸோ எவல்யூஷன் அவர் he was the forward thinking, அவரோட forward thinking மேபி எவல்யூஷனரி தாட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அவர் தான். ஸோ he was a front runner. அந்த மாதிரி முடிக்கலாம் அவரோட பாசிட்டிவ்ஸை சொல்லி. இந்த திங்கர்ஸ் வேறு என்ன ஸ்டில் இன்னும் ரிலவெண்ட்டாக தானே இருக்குது. மார்க்சிசம் இஸ் ஸ்டில் ரிலவெண்ட் இன் ஈவன் இன் இந்தியா. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் தான் இன்னும் இருக்காங்க. ஸோ இவரோட மார்க்சிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்னே இருக்குது. கான்ஃப்ளிக்ட் ஸ்கூல்னு சொல்கிறோம். கான்ஃப்ளிக்ட் ஸ்கூல்னா எது நம்ம சொன்னாலும் தப்புன்னு சொல்கிறது. மேபி ஃபார் த பீப்புள்னு எல்லாமே மக்களுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இன்னமும் அது ரிலவெண்ட்டாக தான் இருக்குது. மார்க்சிசம் இஸ் ஸ்டில் ரிலவெண்ட். இன்னொன்று வந்து his concepts are widely accepted because people are naturally connected with the production activity, their products, fellow workers and ultimately with themselves. So people are naturally connected with production activity from themselves. எப்படி நம்ம கனெக்டடோ அது மாதிரி the production activity and ப்ராடக்ட்டுக்கு we are always connected. அதனால கார்ல் மார்க்ஸ் theory is widely accepted. Connected alienation ஓட கான்செப்ட் டோட்டலா அகைன்ஸ்ட் ஆகுது. Is not connected to society, workers. இல்ல we are connected, we are related. மெட்டீரியலிஸ்ட் ஓட ரிலேட்டட் அப்படி சொல்றாங்க. சம்திங் ப்ராடக்டோட எல்லாமே மேன் இஸ் சிம்பாலிக் வித் ப்ரொடக்ஷன், அதை ஒத்துக்கிறோங்கிறாங்க. இட் டஸ் நாட் மீன் வித் எலினேஷன் பற்றி சொல்ல. நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிக்கு வி ஆர் ரிலேட்டட். ஏதாவது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். எஸ்பெக்ட் டு ப்ரொடியூஸ் சம்திங். ஸோ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் இஸ் ஸ்டில் ரிலவெண்ட். ஓகேவா? அந்த ஏலியனேஷனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இந்த இப்போ சொன்ன கான்செப்ட்டுமே we are still connected with products and process, but இந்த கேபிட்டலிசம் என்ன பண்ணுதுன்னா this severes, this cuts the connection between us and the product. மென்னும் மெட்டீரியலும் பிரிக்க முடியாது. கரெக்டா? மேன் அண்ட் மெட்டீரியல். நம்ம எப்படினாலும் ஏதாவது மெட்டீரியல் மேலே ஆசைப்படும், மேபி ப்ராடக்ட். ஸோ அந்த மெட்டீரியலோட இருக்க கனெக்ஷனை வந்து கேபிட்டலிசம் கட் பண்ணிடுது அப்படின்னு மார்க்ஸ் சொல்கிறார். புரியுதா? கட் பண்ணுறதுன்னா மனுஷனுக்கும் இருக்க அந்த மெட்டீரியலுக்கும் உள்ள கனெக்ஷனை கட் பண்ணிடுறாது. இட்ஸ் சிவியர்ஸ். மேபி கொஞ்சம் எழுதுறதுக்காக சொல்ல பாயிண்ட் சொல்கிறேன். இட்ஸ் சிவியர்ஸ் த கனெக்ஷன் பிட்வீன் மென் அண்ட் மெட்டீரியல் விச் ரிசல்ட்ஸ் இன் ஏலியனேஷன். ஆமாம், அடுத்த கொஸ்டின் அல்டிமேட்டில் ஏதோ ஒன்று காலையில் அப்போவே ஒரு கொஸ்டின் எழுதலாமான்னு சொன்னேன். எழுதலாம் ரெடின்னு சொன்னீங்களே, அதுதான் இப்போ எழுத போகிறோம். என்ன கொஸ்டின்? ஏலியனேஷன் தானா? இப்போ எழுதிடுவோமா? இது அனாமி மீன்ஸ் நார்ம்லெஸ்னஸ். ஒரு கைண்ட் ஆஃப் நார்ம்லெஸ்னஸ். நாம்ஸே இல்லை சொசைட்டியில். நாம்ஸே இல்லைன்னா என்ன ஆகும்? ஸோ அந்த நாம்ஸ் இல்லாமல் என்ன வேணாலும் சரி, மேபி ஒரு சிக்னல் மட்டும் ஒர்க் ஆகாமல் ஒரு என்ன சொல்கிறது, இல்லை ஒரு நார்மலாக ஒரு சிக்னலே ஒர்க் ஆகாமல் இருந்ததுன்னா, நார்மலாக ஒர்க் ஆகிட்டு ஒரு சிக்னல் மவுண்ட் ரோட்டில் திடீர்னு ஒர்க் ஆகலை, அப்போ எப்படி இருக்கும்? அது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க போகிறது இங்கே போவாங்க சம்பளி இடிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கலி there will be a chaos. இதே மாதிரி தான் சொசைட்டியில் நாம்ஸே இல்லாமல் போயிடுச்சுன்னா, அதாவது தப்பான நாம்ஸ் இருந்து மேபி நாம்ஸ் இல்லாமல் போயிடும். சில நேரம் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நாம்ஸை. சொசைட்டியில் யாராவது ஒருத்தர் கிங் தான் நாம்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க, ரூல்ஸ் போடுறவர். ரூல்ஸ் ஒத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஃபெட்டப் ஆகி ரெவல்யூஷனுக்கு முந்தின ஸ்டேஜ் வந்து நாம்ஸ் எல்லாம் இல்லை, இதெல்லாம் ஃபுல்லாகவே தப்புன்னு சொல்லி they will be against the norms. மேபி அதில் ஒரு டேர்ம் அனாமின்னு சொல்லுவாங்க. அது நம்ம துர்க்கைம் அடுத்த திங்கர் நெக்ஸ்ட் திங்கரில் பார்ப்போம்.